ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழரசு மேகசீனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு லைனாக கம்பைல் பண்ணி டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனை பற்றினது. ஸோ தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி நோட்ஸ் மேக்கிங் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து ராஜேந்திர சோழனுக்கு அருங்காட்சியகம் அமைக்கிறாங்க. இந்த கங்கை கொண்ட சோழபுரம் எங்கே இருக்குன்னா அரியலூர் மாவட்டம். எவ்வளோ பரப்பளவில் இந்த மியூசியம் அமைக்கிறாங்கன்னா 10 ஏக்கர் பரப்பளவு, 22 கோடி ரூபாய் செலவில் அமைக்கிறாங்க. இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா ஆடி திருவாதிரை திருவிழா. ஸோ இந்த விழா வந்து ஜூலை 23, 2025 நடத்துனாங்க. இது எப்போ இருந்து இந்த விழா நடத்திட்டு இருக்காங்கன்னா 2021 இந்த ஆடி திருவாதிரை விழா நடத்துகிறாங்க. எங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளை ஒட்டி இது நடத்துகிறாங்க. இந்த தாட்டி என்ன ஸ்பெஷல்னா, மாமன்னன் ராஜேந்திர சோழன் கடாரம் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளை வெற்றி கண்டு 1000 ஆண்டுகள் நிறைவடைந்த நிகழ்வாக சிறப்பிக்கும் வகையில் கொண்டாடியிருப்பாங்க. அடுத்து பொன்னேரி. இந்த பொன்னேரிங்கிறது அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது. ராஜேந்திர சோழ மன்னராக உருவாக்கப்பட்ட ஏரி தான் இந்த பொன்னேரி. இதுக்கு வந்து சோழ கங்கம்னு அழைக்கப்படுது. ஏன் சோழ கங்கம்னு அழைக்கிறாங்கன்னா, கங்கை படையெடுப்பு வெற்றிக்கு நினைவாக வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கை நீரை கொண்டு சோழகங்கம் வந்து இந்த ஏரியை உருவாக்கியிருப்பார் ராஜேந்திர சோழன். இது எதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா, திருவாலங்காட்டு செப்பேடு. இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த திருவாலங்காடு செப்பேட்டில் தான் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதை வச்சு கொஸ்டினும் கேட்குறக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், அதை அப்படியே நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நியூ மியூசியம் சம்மந்தமாக உள்ளது, ஃபெஸ்டிவல் சம்மந்தமாக உள்ளது, கடைசியாக பொன்னேரி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறீங்களா இருந்தால் இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ராஜேந்திர சோழனை பற்றி சப்போஸ் கொஸ்டின் கேட்டாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு வந்து அப்கமிங் எக்ஸாமில் கேட்குறக்கு அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து தமிழரசு மேகசீனில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து 1 by 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.